ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆலியா கட்டு சுடிதார் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 12 வயசு பொண்ணுக்காக நான் ஆலியா கட்டு ரெடி பண்ண போகிறேன். அந்த பொண்ணோட ஃபுல் ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஹாஃப் ஷோல்டர் வந்து 3.25 இன்ச் இருக்குது. 3.25 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து நீங்கள் எந்த மாதிரி அளவு குறிப்பீங்களோ அதே அளவுக்கே குறிச்சிக்கோங்க. இவங்க ஆம்கோல் வந்து 5.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் 5.5 இன்ச்சு, ஆம்கோல் 5.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் 3.25 இன்ச் எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற எல்லா அளவுமே நம்ம நார்மலாக எல்லா யோக் அளவும் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். இந்த இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இவங்களுக்கு வந்து நெக்கோட அளவு வந்து இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கில் 4 ஃப்ரண்ட்டில் 4 இருக்குது. அதனால் நான் ஒரே அளவாக அதை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நார்மலாக நம்ம குறிக்கிற அளவு வந்து குறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க உடம்போட அகலத்தை குறிச்சிக்கலாம். நான் 10 இன்ச் எடுத்துக்கிறேன். தையலோடு சேர்த்து 10 இன்ச் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி யோக்கோட அகலம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். யோக்கோட அகலம் அவங்களுக்கு வந்து 9 இன்ச் இருக்குது. எல்லா தையலும் டாட் எல்லாமே சேர்த்து 9 இன்ச் இருக்குது. அதை நான் குறிச்சிக்கிறேன். இதே நம்ம நார்மலாக எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்கு கட் பண்ண போகிறதுல இதை அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக தான் நம்ம வந்து நெக்கு கட் பண்ணணும். இந்த அகலத்துலேயுமே ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேக் பீஸை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அந்த நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மார்க்கிங்கில் நம்ம வந்து வரைஞ்சிட்டு ரவுண்ட் நெக், அவங்களுக்கு பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக் கொடுக்கணும். அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நான் கொடுத்துக்கிறேன். நம்ம இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம எடுப்போம் பார்த்திங்களா, அந்த சைடில் அந்த 1 இன்ச் எடுத்துகிட்டு இந்த வளைவை கொடுத்துக்கிறேன். இந்த அளவு வந்து நார்மலாகவே நம்ம எப்படி ஒரு அம்பர்லா கட்டுக்கோ இல்லை ஃப்ளீட்டு கட்டுக்கோ நார்மலாக எந்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து இந்த 1 இன்ச் எடுத்து இந்த வளைவு கொடுத்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணியாச்சு. இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டோம். பேக் சைடு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட நெக்கிலேருந்து நெக்கு வந்து 4 இன்ச் தான். ஆனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து வீ கட்டு கொடுக்க போகிறோம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் இது வந்து நல்லா வரும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இந்த மேலேருந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஒரு வீ கட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த வீ கட்டு வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து லைட்டாக பெண்டு கொடுத்துக்கோங்க. பெண்டு கொடுத்து லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் இந்த நெக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே அக்குள் சைடு வந்து நம்ம உள் வளைவு வரைஞ்சிக்கலாம். இது முடிஞ்சிச்சு. இந்த சைட்லேயும் 1 இன்ச் நான் குறிச்சிக்கிறேன். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து உடம்போட அகலம் வந்து 7.5 இன்ச் இருக்குது. அந்த 7.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு தையலுக்கு போயிடும். இந்த 7.5 இன்ச் மட்டும் நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நான் வந்து கவ் கொடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக ஒரு அம்பர்லாக்கோ எதுக்கோ எப்படி பண்ணுவோம்னா இங்கேருந்து வளைச்சி இந்த இதில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம். ஆனால் நான் இந்த இடத்துலேருந்து மட்டும் நான் இதை வச்சுக்கிறேன். இந்த சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. சின்ன பொண்ணு அப்படின்றதுனால நான் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. இந்த டாட்டில் இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே குறிச்சிருக்க இந்த 2.5 இன்ச்சில் இருந்து இந்த அகலத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வரும். இதுதான் நம்ம ஆலியா கட்டு போடுறதுக்கான ஒரு மெயினான ஒரு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே பாட்டம் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நார்மலாகவே அந்த இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த மேல் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். பேக் சைடு பீஸ் ஒன்று தனியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஆலியா கட்டுக்குண்டான அந்த டிசைன் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம்.
இப்போ பேக் பீஸ் வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே வந்து இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த இதில் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கிங்க அப்படியே பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங்கை அப்படியே நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தெரியும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஃப்ளீட் வந்து இதில் தான் வச்சு முடித்ததுக்கப்புறமா ஜாயின் பண்ணும்போது இந்த இது எல்லாமே மேட்சிங் ஆயிரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்டி கலர் சாரி, இதில் தான் நம்ம வந்து ஆலியா கட்டு தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் யோக் பாட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். கை வந்து அவங்க ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, அதனால் நான் லைனிங் இல்லாமல் அதை கட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்து நெக்கு மட்டும் நான் திருப்பிட்டு மற்ற எல்லாத்தையுமே ஒரு தையல் மட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு கையை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இது பேக் சைடு பாருங்கள், நெக்கு மட்டும் திருப்பி எடுத்துகிட்டு டாட்டு பிடிச்சிருக்கிறேன். மற்ற சைட்லெல்லாம் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போது கையெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபுல் ஸ்லீவ் அவங்க லென்த்துக்கு ஏற்றாப்படி வந்து வச்சு நான் கையை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இந்த ரிஸ்ட்டில் வந்து ரொம்ப கேப் எதுக்குன்னா நம்ம பாட்டம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கேப் விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து ஈஸியாக ஒரு 1.5 இன்ச் நம்ம கேப் விட்டுருக்கேன். ஜாயின் பண்ணும்போது இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஆலியா கட்டோட அந்த வீக் கட் வந்து ரொம்ப அழகாக வந்துருக்குது. இப்போ நம்ம அந்த இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். மேலே இருக்கிற வியும் கீழே இருக்கிற வியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து நம்ம லேஸ் வைக்கணும். இப்போ நான் லேஸ் வைக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், தச்சு முடிச்சு தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஸ்டோன் லேஸு. நெக்ஸ்ட் வந்து கீழே நம்ம எப்படி இந்த இதில் நம்ம கேதரிங் டைப்பில் வந்து சுருக்க வைக்கல, நான் அதில் லென்த்துக்கு தகுந்த அப்படி நான் என்னோட தையலை பெருசுருக்கிறேன். 5 வச்சுக்கிறேன். எவ்வளோ தூரம் பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து தையல் போட போகிறேன். இந்த ரொம்பவும் துணி இழுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விட்டுறணும். அந்த ஃப்ளோவில் போகிறதுக்கு நம்ம துணியை எடுத்து மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த கிளாத்து ஃபுல்லாகவே சுருக்கெல்லாம் வரும். தைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் நூலை விட்டுருங்க. நூலை எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் எடுப்பேன் பாருங்கள். லாஸ்ட்டாகவும் நான் அந்த நூலை வந்து எடுத்து வச்சு தான் நான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ரொம்பவே இழுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த துணி போகிற போக்கில் வந்து நம்ம வந்து அதை தள்ளி மட்டும் விடணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு கேப் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக அந்த கேதரிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இடையில கேப் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து இப்போ இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த நூல் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரே ஒரு நூல் மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து இப்படி இழுத்து விட்டோம்னா நல்லா நீட்டாக அழகாக எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துலேருந்து நம்ம குறைவான இடத்துக்கு இருக்கிற அந்த கிளாத்தை வந்து தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கேதரிங் துணியை வந்து நீட்டாக எடுத்து என்னுடைய அளவுக்கு அந்த யோக்கு அந்த இடுப்பு அளவுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் சுருக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மேல் பாட்டுக்கு அளவாக நம்ம வந்து பாட்டம் பாட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாட்டம் பாட்டை வந்து நம்ம லைனிங் துணியோடு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் லைனிங் துணி ஏற்கனவே நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே வந்து நான் கேதரிங் அந்த எடுத்துருக்க அந்த சுருக்கு வச்சுட்டு மேலே வந்து நான் லைனிங் கிளாத்தை வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சுருக்கம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம பார்த்து அதை அட்டாச் பண்ணணும். சுருக்கள் வந்து உள்ளுக்கும் வெளியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லாவே அதை எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைனிங் கிளாத்து கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேதரிங் ரொம்ப அழகாகவே நம்மளுக்கு வந்திருக்குது. இந்த மல்டி கலர் அப்படின்றதுனால சுடிதார் ரொம்பவே நீட்டாக வந்திருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ளீட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேல் பாட்டோட இந்த கீழ் பாட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக எப்படி ஒரு அம்பர்லாவுக்கு ஜாயின் பண்ணுவோமோ அதே டைப்பில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா அம்பர்லா வந்து நம்ம சுருக்கம் வச்சுருக்க மாட்டோம். இதில் வந்து நம்ம ஃப்ளீட் வச்சுருக்குறோம், கேதரிங் ஃப்ளீட் வச்சுருக்குறோம். இதில் சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்ததுக்கப்புறமா அதில் இருந்து நம்ம வந்து இது ஜாயின் பண்ணிக்கலாம்.
தையல் போடும்போது கொஞ்சம் நல்லாவே கவனமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சுருகள் வந்து மடித்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கேதரிங் டைப்பில் கொண்டு வரதுனால ஏற்கனவே வந்து இந்த கிளாத்து ஒரு சாரீ கிளாத், அதனால் ஈஸியாக வந்து மடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து அதை நீட்டாகவே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாயின் பண்ணோடனே அந்த ஆலியாவோட அந்த கட்டு வந்து எவ்வளோ அழகான்னு தெரியுதுன்னு பாருங்கள். அந்த கவ் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேக் சைடும் இதே மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிக்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து நான் கீழே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 துணியுமே சேர்த்து வச்சு நான் யோக் அளவுலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே நான் 4 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் இருந்து நம்ம சேரீ பீஸை மட்டும் தனியாக எடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங் பீஸ் தனியாக கீழே மேலேயும் தனியாக உள்ளுக்கு தள்ளி வச்சிடணும். நான் இப்போ சேரீ கிளாத்தை மட்டும் தனியாக வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதிலே 2 தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ லைனிங் துணி எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துட்டு அந்த சேரீ கிளாத்தை உள்ளுக்கு தள்ளி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் வெளியே வச்சு இந்த தையலை போட்டுக்கலாம். இப்படி போடும்போது உள்ளுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். எப்படி இந்த லைனிங்கும் சேரீ கிளாத்தும் தனித்தனியாக தைக்கணும்னு தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே நல்லா மடிச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ டாப் ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம மிஷினில் எல்லாமே வைக்க முடியாது. ஸோ நான் வந்து கை ஊசி வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்டரில் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது எப்படின்னா வீ கட்டு, அந்த நெக்கு வீலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கீழே அந்த கர்வ் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போ நான் கையில் வச்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சேரீ, பூனம் சேரீயாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த சேரீயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.